1973ஆம் வருடம் திருவிதாங்கூர் அரசர் ஸ்ரீ சித்திரை திருநாள் நடையில் வைத்துத்தான் 450 பவுன் தங்கத்தால் ஆன இந்த தங்க அங்கி. சம தரிசனத்தின் புனர்ஜென்மம். மலைமுகட்டில் எல்லாமே ஈஸ்வரன் எனும் நிதர்சனம். ஆத்ம பூஜை செய்து ஆத்மாவின் தன்மையினை உணரும் புண்ணிய தரிசனம். ஐயப்பனின் 18 புராணங்களை ஆதாரமாக்கி 18 மலைகள் அடங்கிய பூங்காவனத்தினை கற்பனையில் இருத்தி பஞ்ச இந்திரியங்கள், அஷ்ட ராகங்கள், 3 குணங்கள், 2 ஞான வித்தைகள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு அமைக்கப்பட்டவை திருச்சன்னிதானத்தின் 18 புனித திருப்படிகள். சபரிமலைநாதன் அருளை வேண்டியும் மலை முழுவதும் ஐஸ்வர்யம் நிலைக்கவும் மன தூய்மையோடு செய்யப்படுவதுதான் 18ஆம் படி பூஜை. அதுவே படிபூஜை. நிலை விளக்குகள், மனம் வீசும் மலர்கள், கற்பூரம், சந்தனத்திரி, பூமாலைகள், கலச வஸ்திரங்கள், படிகளில் சார்த்தப்பட வேண்டிய பட்டாடைகள் ஆகியவைகள்தான் படி பூஜைக்கு ஆதாரமான பூஜா திரவியங்கள். படி பூஜை என்பது பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளும் வழிபாடாக கருதப்படுகிறது. அதிக கூட்டமில்லாத காலத்தில்தான் படி பூஜை நடக்கிறது. தாந்திரிக ஆச்சாரியனின் அருளாசியோடு நடக்கும் இப்படிப்பூஜையினை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெறும் பக்தர்கள் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறார்கள் என்பது ஐதீகம். சபரிமலை தீர்த்தாடன காலத்தில்
திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய இடங்களில் நடைபெறும் ஓர் அனுஷ்டானம் ஐயப்பன் திருவிளக்கு. குருவாயூர் கோயிலின் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் நடைபெறும் ஐயப்பன் விளக்கு திருவிழா ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு பெயர் பெற்றது, மிகவும் பிரசித்தி பெற்றது. வாழைப்பட்டை மற்றும் தென்னங்கீற்றுகள் கொண்டு தயார் செய்யப்படும் ஆலயத்தின் மாதிரி தோற்றம் காண்பவர் கண்களை கவரும் வண்ணம் அமைந்திருக்கிறது. ஐயப்பனையும் வாவரையும் சங்கல்பம் செய்துதான் இம்மாதிரி க்ஷேத்திரத்தை தயார் செய்கிறார்கள். இந்த க்ஷேத்திரத்தின் முன் நின்று ஐயப்பன் மற்றும் வாவரின் பிரதிநிதிகளாக பூஜாரிகள் துள்ளி ஆடுகின்றனர். உடுக்கையின் தாளகதிகளுக்கு ஏற்ப பாடப்படும் சாஸ்தா பாட்டில் ஐயப்பனின் அவதார கதைகள் விளக்கமாக சொல்லப்படுகிறது. சபரிமலைக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படாத பெண்கள் சபரிமலை சாஸ்தாவிற்கு அபிஷேகம் செய்வதற்கு கொடுத்துவிடும் நெய் தேங்காய் நிறைக்கும் சடங்குதான் சத்தியமுத்திரை. ஆலயத்தின் ஒரு பாகத்தில் சேர்க்கப்படும் சத்தியமுத்திரைகளை சபரிமலை செல்லும் பக்தர்கள் தங்கள் இருமுடிகளில் சேர்த்துக் கொண்டு சபரிமலைக்கு எடுத்துச் செல்லுகின்றனர். பாலக்கொம்பு எழுந்தருளல் என்பது ஐயப்பன் விளக்கில் மற்றும் ஒரு சடங்கு. ஐயப்பன் வாவரை வெற்றி வாகை சூடியதையும் ஐயப்பன் வாவர் இருவரின் பாச பிணைப்பையும் பிரதிபலிக்கும் வகையில் யானை வாகனத்தில் இறைவனை இருத்தி மேளதாளத்தோடு நடத்தப்படும் சடங்குதான் இது. இது பக்தர்களுக்கு நிம்மதியும் ஐஸ்வர்யத்தையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது. நாற்பத்தோரு நாட்கள் மகா விரதத்தை முன்னிட்டு திறந்திருந்த இந்த திருநடை 2 நாட்கள் பக்தர்கள் கூட்டமில்லாமல் அமைதியுடன் காணப்படுகிறது. ஜீவன் நற்கதி அடைய வேண்டி கடின விரதமிருந்து மலை ஏறி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு இரவு பகல் பாராது தரிசனம் அளித்த சபரிகிரீசன் சற்றே அமைதியுடன் இளைப்பாரட்டுமே. இனி சபரிமலை தீர்த்தாடனத்தின் 2வது கட்டமான மகர விளக்கு காலம். சரணமையா
காட்டில் மலை முகடுகளில் செடி கொடிகள் மீண்டும் வளர்ந்து விட்டன. சபரிமலை முகட்டில் அமைந்த சபரிநாதனின் திவ்ய சுந்தர திருநடை மீண்டும் திறக்கப்படுகிறது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாம் ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவை தரிசிப்பதற்காக காடும் மலையும் தாண்டி மக்கள் வெள்ளம் வந்த வண்ணம் இருக்கின்றது. மாலையிட்ட அனைவரையும் ஸ்ரீ சுவாமியாக காணும் ஏக ஈஸ்வர சங்கல்பமாகிய திவ்ய தரிசனம் காண விரைந்தோடும் பக்தர் கூட்டம். சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः. ஆத்ம பூஜையினை ஏற்கும் பகவான் பக்தர்களை பகவானாக்கும் புண்ணிய காலகட்டங்கள். மனித இனத்தை காக்க வந்திருக்கும் கண்கண்ட கடவுள் ஸ்ரீ சுவாமி ஐயப்பன். அபிஷேக ஆராதனைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் சபரிமலை. புஷ்பம், எண்ணெய், நெய், நீர், களபம், தேன், பால், விபூதி என்பவை ஐயப்பனின் அஷ்ட அபிஷேகத்திற்கான அபிஷேக பொருட்கள். பக்தர்கள் செய்த தவறுகள் இந்த அஷ்ட அபிஷேக திரவியங்களில் அடக்கப்பட்டிருக்கின்றன. நெய்யினால் அபிஷேகம் யார் பெயரில் செய்கிறோமோ அவரது 1,00,000 தவறுகள் மன்னிக்கப்படும் என்பது ஐதீகம். மனசில திருமலையில் அச்சங்கோவில் ஆற்றங்கரை முகப்பில் இருக்கும் பழைய பந்தள அரண்மனையின் தோற்றம் இது. பம்பா நதி தீரத்திலிருந்து கைக்குழந்தையாக பந்தள அரசரால் எடுத்து வரப்பட்டதாக சொல்லப்படும் ஸ்ரீ சாஸ்தா தன் பால்ய இளமை பருவங்களை கழித்த கோயில் இது. மதுரை மாநகரில் இருந்து பந்தளத்திற்கு குடியேறிய பாண்டிய மன்னர்கள் இப்பந்தள வம்சத்தின் பூர்வீகர்கள் என்பது செவி வழியும் சரித்திரங்கள் வழியும் கூறும் செய்தி. மதுரையில் இருந்து பூஞ்சாலத்திற்கு வந்த மதுரை அரசர்கள் பந்தளத்தை வந்தடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பந்தள அரண்மனையில் உள்ள தேவார தலத்தில் மீனாட்சி பூஜையும் சாலக்கிராம பூஜையும் தவறாமல் இன்றும் நடந்து வருகிறது. ஐயப்பன் வளர்ந்த இந்த பந்தள அரண்மனை பல்வேறு திசைகளில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் இத்தேவார தலத்தில் ஐயப்பனை தரிசித்து அரச பரம்பரை வழிவந்த முதியோரிடம் ஆசி பெறுகின்றனர். வலிய கோலிக்கல் எனும் தர்மசாஸ்தா கோவிலை சேர்ந்த வலிய கோலிக்கல் கோவிலை இப்போது பார்க்கின்றீர்கள்.
புராதன பெருமையுடன் கூடிய இந்த தர்மசாஸ்தா கோவிலை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். புராண இதிகாசங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் பல விஷயங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளும் கிரந்தங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அரண்மனை இது. போர்க்காலத்தில் உபயோகப்படும் போர்க்கருவிகள் சகிதம் சாஸ்தா தங்கி இளைப்பாரிய மணிகண்டன் ஆழ்தரை எனும் இந்த இடம் பந்தள அரண்மனைக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது. சபரிமலையின் யோகீஸ்வரனாகிய சிவபாலனின் வளர்ப்பு தந்தையான பந்தள அரசன் மனமுவந்து சபரிநாதனுக்கு அளித்த திருவாபரணங்கள் வலிய கோலிக்கல் கோவிலில் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வரப்படுகிறது. மண்டல மகர விளக்கு சமயம் சபரிமலை வரும் பக்தர்களின் பார்வைக்கு இத்திருவாபரணங்கள் இக்கோயிலில் வைக்கப்படுகிறது. பந்தள அரசனும் அவனது பரிவாரங்களும் நடத்திய முதல் யாத்திரையிலிருந்தே திருவாபரணங்கள் பகவானுக்கு சார்த்தப்பட்டு வருகிறது. சபரிமலைக்கு புறப்பட்ட ஐயப்பனின் பிரிவால் வாடிய பந்தள அரசருக்கு வருடத்தில் ஓர் நாள் தன்னை காண அனுமதி வழங்கினார் சபரிகிரீசன். தன் மகனை சர்வாபரண பூஷிதனாக கண்டு மகிழ வேண்டும் என்ற ஆவலினால் பந்தள அரசன் சொக்கத் தங்கத்தால் தயார் செய்த மகோன்னதமுடையது இத்திருவாபரணங்கள். வீரசிருங்கலை, நவரத்ன மோதிரம், வில்வதள மாலை, பளிங்கு மாலை, எரிக்கொம்பு மாலை, திருமுகம், கிரீடம், தங்க ஹாரங்கள் மற்றும் வெள்ளியால் ஆன அம்புகளும் இத்திருவாபரணங்களில் அடக்கம். எல்லா வருடமும் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் பந்தள அரண்மனையில் அமைந்த வலிய கோலிக்கல் கோவிலில் இருந்து இத்திருவாபரணங்கள் ஆரவாரத்துடன் சாஸ்தாவின் திருவாலயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. திருவாபரணத்திற்கு பாதுகாப்பாக இறைவனை வேண்டியபடி பந்தளத்தின் வலிய கோலிக்கல் கோவிலில் இருந்து சாஸ்தா கோவில் வரை வட்டமிட்டு பறந்து வருகிறது கிருஷ்ணப்பருந்து. மகர சங்கராந்தி தினத்தன்று ஸ்ரீ ஐயப்பனுக்கு சார்த்தப்படும் இத்திருவாபரணங்கள் அடங்கிய பேழைகளை கடின விரத நிஷ்டைகளை கடைபிடிக்கும் ஐயப்ப பக்தர்கள் தங்கள் சிரசில் சுமந்து வருகின்றனர். ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் திருவாபரணங்களோடு மாளிகை புறத்தம்மையின் திருவாபரணங்களும் பட்டும் கொடிக்கூரை புடவையும் அடங்கிய பேழைகளும் சாஸ்தா சன்னதிக்கு கொண்டு வரப்படுகிறது. பந்தள அரச பரம்பரை பிரதிநிதி ஒருவர் இத்திருவாபரண பயணத்தில் கலந்து கொள்கிறார். பல திசைகளில் அமைந்திருக்கும் கோயில்களிலிருந்து பூஜை மரியாதைகளை ஏற்ற திருவாபரண பேழைகள் மகர சங்கராந்தி நாளில் சபரிமலை கோயிலை வந்தடைகிறது. மகர சங்கராந்தி நாளன்று சபரிமலை க்ஷேத்திரத்தில்
எண்ணிலடங்கா பக்தர் கூட்டம் அலைமோதுகிறது. அந்நாளில்தான் உலக பிரசித்தி பெற்ற மகர விளக்கு. மகர விளக்கு வைபவத்திற்கு முன்னதாக பந்தள தேசத்திலிருந்து ஆரவாரத்துடன் திருவாபரண பேழைகள் வந்து சேருகிறது. 18ஆம் படியில் நின்று தந்திரியும் மேல் சாந்தியும் வரவேற்ற பின்னர் திருவாபரண பேழைகள் 18ஆம் படியேறி சாஸ்தாவின் திருநடைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சர்வாபரண பூஷிதனாக பக்தர்கள் அனைவருக்கும் தீப ஆராதனையோடு தரிசனம் அளிக்கிறார் சபரிமலை சாஸ்தா. தங்க ஒளி வீசுகின்ற ஐயப்பன் திருவுருவம் காண கூட்ட நெரிசலில் தொடர்கின்ற பக்தர் வெள்ளம். தீப ஆராதனைக்கு பிறகு பொன்னம்பலமேட்டில் தெரிகிறது மகர ஜோதி. மகர ஜோதி கண்ட பக்தர்கள் இதயம் புனிதமடைகிறது, பிறவி பயனை அடைகிறது. ஒரு மண்டல விரத காலத்தின் புனித நிறைவு. ஜாதி மத பேதமின்றி சகோதர அன்புடன் சபரிமலை வாசனை தரிசித்த மன திருப்தியுடன் பக்தர் கூட்டம் படியிறங்குகிறது. புனித பயணத்தின் நினைவலைகளோடு கலியுக வரதன் மோட்சதாயகனான ஐயப்ப சுவாமியுடைய திவ்ய ஜோதியினை தரிசிக்கும் ஒவ்வொரு பக்தனும் அடுத்த வருடமும் இதே நாளில் திவ்ய ஜோதி ஸ்வரூபனை தரிசிக்க வரம் அருள்வாய் என வேண்டிக்கொண்டு தங்கள் இல்லம் நோக்கி புறப்படுகின்றனர். சுவாமியே சரணமையப்பா. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணகீர்த்தனம் சக்தமானசம் भरणलोलुपं नर्तनालसं अरुणभासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये. शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा, शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा. कलमृदुस्मितं सुन्दराननं कलभकोमलं गात्रमोहनं कलभकेसरी वाजिवाहनं हरिहरात्मजं देवमाश्रये. शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा, शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा. चितजनप्रियं चिन्तितप्रदं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये. शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा, शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा, शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा, शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा, शरणमय्यप्पा